ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். பார்க்கலாம். விவசாயிகளே, விவசாய தொழிலாளர் நண்பர்களை, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இந்த மண் வீரம் செறிந்த மண். இந்த மண்ணுக்கு என்று தனி பெருமை உண்டு. இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள்தான் ராணி வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள், மாமன்னர் மருது சகோதரர்கள், வாளுக்கு வேலி அம்பலம் அவர்கள், வீரத்தாய் குயிலி அவர்கள், இவரெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள். அப்படி வீரம் நிறைந்த மக்கள் வாழ்ந்த பூமி இந்த பூமி. இந்த இடத்தில் பேசுவதற்கு எனக்கு இறைவன் அளித்த மிகப்பெரிய வரம். எவ்வளவு பெரிய வீரம் செறிந்த மண்ணில் இப்படி வீரமிக்க மக்கள் வாழ்ந்த பூமியில் பேசுகின்ற பாக்கியத்தை இறைவன் எனக்கு வழங்கியதற்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து, இன்றைய தினம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கூட்டணியில் அண்ணா திமுக வெற்றி வேட்பாளர் சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு அருமை சகோதரர் திரு பெரியார் செந்தில்நாதன் எம்எல்ஏ அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர், நன்கு அறிமுகமானவர், இந்த மாவட்டம் வளர்வதற்கு துணை நின்றவர். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு பெற்று தந்து இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு உறுதுணையாக விலகியவர் அறிவிச்சார் திரு செந்தில்நாதன் அவர்கள். போன முறை அவரை எம்எல்ஏ ஆக்கினீங்க, இந்த முறையும் அவரை வெற்றி பெற்று ஆளுங்கட்சியில எம்எல்ஏ ஆக்க வேண்டும். ஆக்குவீங்களா? நம்முடைய சின்னம் ஒன்மன ஜம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், ஏழையின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டைக்கு. அதே போல நம்முடைய கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் தேர்ப்போக்கி பி பாண்டி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். அவரும் அந்த இயக்கத்திற்காக உழைத்தவர், மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர். அவரும் வெற்றி பெறுவதற்கு காரைக்குடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கு அந்த கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல திருப்பத்தூர், மானாமதுரை ஆகிய 2 தொகுதியிலும் நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் நிறுத்தப்படுவார்கள். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஆக நம்முடைய கூட்டணி 4 சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகிறது. இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இன்றைக்கு இந்த பகுதியில் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு. இந்த வீரம் செறிந்த மண் என்பதற்கு ஜல்லிக்கட்டு வீரர்களே சான்று. இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. அதேபோல வடமாடு அந்த நிகழ்ச்சியும் புகழ்பெற்ற
பகுதி இந்த பகுதி. ஆக ஜல்லிக்கட்டு விளையாட்டும் வடமாடு புகழ்பெற்ற அந்த விளையாட்டும் இரண்டும் முக்கியமான விளையாட்டுகளாக திகழ்வது இந்த மாவட்டத்தில். இந்த 2 ஜல்லிக்கட்டும் வடமாடு பிடிப்பதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கு எழுச்சியோடு நடைபெறுவதற்கு அதற்கு 5 லட்சம் ரூபாய் அதிமுக அரசு வந்தவுடன் வழங்கும். எங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கின்றதோ அனுமதி கிடைத்து நடைபெறுகின்றதோ அந்த இடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். அதேபோல இப்போ ஆன்லைன் முறையை கடைபிடிக்கிறாங்க இந்த அரசாங்கம். அதிமுக அரசு வந்த பிறகு இந்த ஆன்லைன் முறையை ரத்து செய்து ஏற்கனவே இருந்த பழைய முறையை நடைமுறைப்படுத்தும். அதே போல ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கின்ற போது காளைகளால் ஜல்லிக்கட்டு வீரர்கள் படுகாயமடைந்து உயிரிழந்தால் அந்த வீரர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதோட ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீரர்கள் பங்கு பெறுகின்றவர்களுக்கு பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு நாம் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்து அந்த பிரிமிய தொகையை அரசாங்கமே செலுத்தும். அதே போல இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சந்தியாக மாறிவிட்டார் என்று பேசியிருக்கிறார். சந்தியாவே சந்தினா சங்கியா. ஸ்டாலின் பேச்சு எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியாகவே மாறிவிட்டார் என்று ஒரு அவதூறு கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, தோல்வி பயத்தால் காங்கிரஸ் காலை பிடித்து கெஞ்சி கூத்தாடி கூட்டணி வச்சிருக்கிறீங்க, அப்படித்தானே? இன்றைக்கு உங்களுடைய அப்பா திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா வச்சுக்கிறாரா? இது யாரோட இருக்கிறாரு? யாரோட இருக்காருங்க? திரு வாஜ்பாயோட தானே இருக்கிறாரு. திரு மாமா திரு முரசொலி மாறன் அவர் யாரோட இருக்கிறாரு? அப்ப திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா? முரசொலி மாறன் சங்கியா? அவர் ஒத்துக்கிறார், ஸ்டாலின் ஒத்துக்கிறார். அது மட்டும் இல்ல, அண்மையில் காங்கிரசுக்கும் திமுகவும் கூட்டணி பிரச்சனை. அது குறித்து டெல்லிக்கு திருமதி கனிமொழி அவர்கள் அங்கே சென்று காங்கிரஸ் கட்சி தலைவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்தார். அப்படின்னா திரு ஸ்டாலினுடைய சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் சங்கியா? ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பதவிக்கு தக்கவாறு பேசி பழகுங்கள். இல்லாவிட்டால் எங்க தொண்டன் பேச ஆரம்பித்து விட்டால் உங்கள் செவி கிழிந்து விடும். அதே போல புதுசா ஒரு கண்டுபிடிச்சிருக்கார் ஸ்டாலின். இபிஎஸ் கையில் ரத்தக்கரை படித்துள்ளது கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காரு. பாவம், என் கை சுத்தமா இருக்கு, நீங்களே சாட்சி. ஆனா ஸ்டாலின் 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில, அந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 18,000 குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. 18,000 குழந்தைகள். இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு நடைபெற்று கிட்டத்தட்ட 6,000 பேருக்கு போக்சோ வழக்கின் மூலமாக நிவாரணம் வழங்கப்பட்டதாக நீதிமன்றத்திலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, சமூகநலத்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சமூகநலத்துறை அமைச்சர் தூத்துக்குடி நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 84 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. போக்சோ வழக்குனா சிறுமிகள், பெண் சிறுமி,
அந்த குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டா அதுதான் போக்சோ வழக்கு பதிவு செய்ய முடியும். ஒரு ஆட்சியில ஒரு அமைச்சர் கொடுத்த வாக்கு மூலம் 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அப்ப என்ன ஸ்டாலின் அப்பப்போ பேசுறார், என்னை அப்பா அப்பா என்று அழைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, சுமார் 18,000 குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுகின்ற பொழுது, அது கதறுகின்ற பொழுது, அப்பா அப்பா என்று கதறுகின்ற பொழுது உங்கள் செவிக்கு எட்டவில்லையா? ஆக உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயது வந்த தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது. தகுதி இருக்குதா? சட்டத்தின் ஆட்சி அண்ணா திமுகவில் நடைபெற்றது. உங்களுடைய ஆட்சியில சட்டம் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. சட்டம் அடியோடு சீர்திருந்து விட்டது. தமிழகத்திலே வேண்டுமென்ற திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரத்தை மேலும் தொடர்ந்தால் அதற்கு எங்களுடைய தொண்டர்களே தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உங்களுக்கு நன்றா தெரியும், கஞ்சா போதை ஆசாமிகள் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த சாலையில் நின்று கொண்டிருந்தவர்கள் கொடூரமா அறிவாளால் தாக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் எங்களை பற்றி பேசுறார். வெக்கமா இல்ல? அது மட்டும் இல்ல, கோவில் காவலாளி அஜித் குமார் அவர் மீது ஒரு திருட்டு குற்றச்சாட்டை சுமத்தி பொய் வழக்கு போட்டு விசாரணை என்ற பெயர்ல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறீங்களே, இதுதான் ரத்தக்கரை படிந்த கை, திரு ஸ்டாலினுடைய கை. உண்மைதானே? ஒரு மாதத்திற்கு முன்பு மானாமதியில லாக்அப் டெத்து, இன்றைக்கு காவலால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்களே, இதுதான் ரத்தக்கரை படிந்த கை. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியா நடக்குது, ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியில முறையா நடக்குதா? ஏன்னா பொம்மை முதலமைச்சர், அவர் எங்க போய் ஆட்சி செய்ய முடியும்? அப்படித்தானே? நிச்சயமாக வழங்கப்படும். அது பின்னாட வரேன். ஆக ஸ்டாலின் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் என்னை பற்றியும் அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு தகுந்த பதிலடி உடனுக்குடன் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு சட்ட ஒழுங்கு இவ்வளவு மோசமான போவதற்கு காரணம், நிரந்தர சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி கூட நியமிக்க முடியல. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு அரசு தேவையா? கிட்டத்தட்ட நீதிமன்றம் வரை போய் நீதிமன்றம் சொல்லியும் கூட இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கல. அப்புறம் எங்க போய் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கும்? சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு போதை பொருள் விற்பனை எல்லா இடத்திலும் நடக்குது இல்லைங்க? நடக்குதா இல்லையா? வேண்டும் வேண்டும் போதை பொருள் இல்லாத தமிழகம் வேண்டும் என்று வாசகம் எழுதியிருக்கிறார். இது அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போதை பொருள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டில் தமிழகம் முழுவதும் கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து மூலம் முடக்க எல்லாம் இன்றைக்கு கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு வந்தேன். அந்த அப்பொழுது என்னுடைய கருத்தை பதிவு செய்தேன். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் இன்றைக்கு எல்லா பகுதியிலும் கிராமத்திலிருந்து நகர வரை இந்த கஞ்சா
அமோகமாக விற்பனை நடக்கிறது, இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை சட்டமன்றத்தில் பேசினோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள். பொதுக்கூட்டத்தில் அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் பேசணும், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும், பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்தணும். ஆனா ஸ்டாலின் அவர்கள் செவிசாய்க்கல, அதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு போதை பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு முழுக்க காரணம் இன்றைக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும். உண்மைதானே? நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்தியிருந்தால் இன்றைக்கு இதை தவிர்த்திருக்கலாம். இந்த போதை ஆசாமிகளால் தான் அங்கங்க கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்கின்ற சம்பவம் இந்த போதை ஆசாமிகளால். ஆக அதிமுக ஆட்சிக்கு வந்தா 3 மாதத்தில் நிச்சயமா உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி. ஆட்சி அமைத்து 3 மாதத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாகும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை தமிழகத்திலே போதை நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி வைக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் துணையோடு இந்த போதைப் பொருள் விற்பனை நடைபெற்றுகின்ற காரணத்தினால்தான் காவல்துறையால் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாத சூழ்நிலை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.